ஹாய். ஸோ இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து வெளியில் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக ஒரு ப்ளெயின் ஆம்லேட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தில் முட்டையை உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முட்டையை உடைச்சதுக்கப்புறமா நீங்கள் சால்ட் சேர்த்திங்க அப்படின்னா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் எப்போயுமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எக் பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இதிலே மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா மிளகு பொடி லைட்டாக சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இப்போ வந்து காய்ச்சாத பால் இருக்குது இல்லையா, அதை வந்து இதோட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேனை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கோல்ட் வினர் சேர்த்துக்கிறேன். அது பேனில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் இரும்பு தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி ஊற்றுங்க, நல்லா வரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எக் வந்து நல்லாவே ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு பொடியும், ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதில் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, மறக்காதீங்க. ஏன்னா எக் வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ஜாஸ்தி அப்படின்றதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி அதை பரட்டி போட்டு சூப்பரான ஃப்ளஃபியான எக் ரெடி ஆகி